பைத்தானில் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். லாஸ்ட் வீடியோவில் பாலிமார்ஃபிசம் பற்றி பார்த்தோம். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் அதெல்லாமே பார்த்துருக்கோம். மெத்தட் ஓவர் ரைடிங் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்ஸ்ட்ராக்ஷனில். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் அப்ஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ மெசேஜ் அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் அந்த மெசேஜ் டைப் பண்ணி அந்த சென்ட் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. சென்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே மெசேஜ் போய் சேர்ந்துருது உங்கள் ஃப்ரெண்டுக்கு. பட் ஆனால் இந்த சென்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் போய் சேருது இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அதான் இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க. மெசேஜ் போகுதுன்னு தெரியுது, பட் ஆனால் அது வந்து எப்படி போகுது, அந்த போகிறதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, என்ன நடக்குது பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ், அதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது நம்மளுக்கு யூசர்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து போய் சேரணும். நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து எப்படி வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன பேக் எண்டில் இருக்குது, என்ன கோட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஹைடிங் irrelevant டீடைல்ஸ், நம்மளுக்கு வந்து அந்த irrelevant டீடைல்ஸ்லாம் தேவையில்லை, மெசேஜ் தான் போய் சேரணும். அதேமாதிரி ஹைடிங் இன்டர்னல் ஒர்க்கிங், அந்த மெசேஜ் போய் சேரத்துக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஒரு நார்மல் யூஸருக்கு தேவையில்லையோ அந்த விஷயத்த எல்லாமே வந்து மறைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, டிவி இருக்குது. ஸோ டிவி ரிமோட்டில் வந்து நீங்கள் சேனல் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ சேனல் சேஞ்ச் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சேனல் நம்பர் போடுவீங்க. சேனல் நம்பர் போட்டால் சேனல் சேஞ்ச் ஆகும். சேனல் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது, பட் ஆனால் வந்து அந்த சேனல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியறது இல்லை. அதாவது நீங்கள் நம்பர் ப்ரெஸ் பண்ண அப்புறம் அந்த சேனல் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன நடக்குது, என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டை வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது, எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தானில் வந்து எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பயுமே அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் பைத்தானில் இருக்குது. பைத்தானில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் டேரெக்டாக இல்லை, பட் ஆனால் இன்டெரக்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் இருக்குது தெரியுமா, இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏபிசின்னு நான் இங்கே எழுதிருக்கேன் தெரியுமா, அந்த ஏபிசிங்கிறது வந்து ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிங்கிற ஒரு மாடியூல் வந்து இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஏபிசிங்கிற கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணி, ஸோ ஏபிசியோட அப்ரேஷன் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். ஏபிசின்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். ஸோ இந்த ஏபிசிங்கிற ஒரு கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ ஏபிசி ஸ்மால் ஏபிசிங்கிறது வந்து மாடியூல். ஸோ இந்த ஏபிசிங்கிற மாடியூல்லேருந்து ஏபிசி கிளாஸை இம்போர்ட் பண்ணி, அது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏபிசி கிளாஸை வந்து நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணுவோம். அதாவது பேரண்ட் கிளாஸ் வந்து இந்த ஏபிசி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இந்த ஏபிசி கிளாஸ் வந்து ஒரு இன்டர்னல் பைத்தான் கிளாஸ். ஸோ இந்த ஏபிசி கிளாஸை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணோன்னா பேரண்ட் கிளாஸில், நம்ம பேரண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக வந்து எப்போ மாறுதுன்னு நம்ம சொல்லலாம்னா, நீங்கள் உங்களோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் பேர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். கன்ஃபியூஷனாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் கோட் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்னா இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்ரைட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுற பாருங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இந்த டெஃபினேஷன் டெஃப் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கே ஏதாச்சும் எழுதுவோம் கரெக்டாக, பிரிண்ட் சம்திங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் எழுதுவோம் ஃபங்க்ஷனில். பட் ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் சம்திங் நாங்கள் இங்கே எழுதியிருக்கேன் தெரியுமா, இந்த ஒரு லைனை தூக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வித்தவுட் டெஃபினேஷன், அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வித்தவுட் டெஃபினேஷன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஃபினேஷன் எதுவும் தரப்போகிறதுல, ஃபங்க்ஷன் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சும்மா பாஸுங்கிற கீவேர்ட் தரேன். பாஸுங்கிற கீவேர்ட் தந்தேன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல, பட் ஆனால் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸில் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் பேர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்.
அப்புறம் இப்போ நான் ஏன் வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளேர் பண்ணேன், அது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஏன் பண்ணேன்னா, ஏன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே டிக்ளேர் ஆச்சுன்னு எனக்கு வந்து யூசர்ஸ்க்கு சொல்ல தேவையில்லை. அதாவது யூசர்ஸ்க்கு வந்து தெரிய வேணாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து டிக்ளேர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து யூசர்ஸுக்கு தெரிய வேணாம். அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு டிக்ளரேஷனும் இல்லை, எந்த ஒரு டெஃபினேஷனும் இல்லை. ஸோ இந்த டெஃபினேஷனை வந்து நான் எங்கே தருவேன்னா, என்னோட சைல்ட் கிளாஸ் அந்த டெஃபினேஷன் தருவேன். என்னோட சைல்ட் கிளாஸில் வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதோட லாஜிக் நான் தருவேன். ஸோ இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள், இந்த ஃப்ளோ டயக்ராம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் வந்து ஏபிசிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஏபிசிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் பைத்தான் கிளாஸ். ஃபஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். பேரண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அப்புறம் பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் பேர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அந்த சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. அந்த சைல்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்லாம் தரேன். ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கோடு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் ஏபிசிங்கிறது ஒரு மாடியூல், கேபிட்டல் ஏபிசி. ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசிங்கிறது கேபிட்டல் ஏபிசிங்கிறது வந்து கிளாஸு. அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு ஒரு இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ரைட்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் பேர் வந்து அனிமல்னு கொடுக்குறேன். இந்த அனிமல் கிளாஸ் தான் பேரண்ட் கிளாஸாக இருக்க போது. இந்த அனிமல் கிளாஸ் வந்து இந்த ஏபிசிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இன்ஹெரிட் எப்படி பண்ணுறதுன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தெரியலனா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு கிளாஸை வந்து நான் இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி மாற்றலாம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் என்னது, அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவேன், பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லாஜிக் இருக்காது, டெஃபினேஷன் இருக்காது. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணுற பாருங்க, டெஃப் சவுண்டு, அனிமலோட சவுண்டு. ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுண்ட் என்ன சவுண்ட் இருக்குன்னு நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணேன். சும்மா பாஸுங்கிற கீவேர்ட் கொடுக்குறேன். ரைட்? ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அடிச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து லெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது எவ்வளோ கால் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுவுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் வந்து பாஸுங்கிற கீவேர்டை வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். அப்புறம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு நீங்கள் எப்படி தெரிவிக்கலாம்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வந்து சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அனிமல் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுதா இல்லையா நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ரைட்? A = அனிமல். இந்த அனிமல் கிளாஸ் வந்து நான் வந்து அனிமல் கிளாஸ்க்கு ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் பாருங்கள். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எரர் வருது. என்ன எரர் வருது? காண்ட் இனிஷியேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அனிமல் வித் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் லெக்ஸ் சவுண்டு. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்கணும். நீங்கள் எப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை டிஃபைன் பண்ணாலும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நீங்கள் ஒரு சைல்ட் கிளாஸ் மூலமா இன்ஹெரிட் பண்ணுவீங்க. அந்த சைல்ட் கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமே தவிர உங்களால் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லும் அப்படி தான், ஜாவாலையும் அப்படி தான். ரைட்? ஜாவாலையுமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களால் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் எதுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன் கிரியேட் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் மீனிங் என்னது, ஹைடிங் இரலவென்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போது ஸோ இந்த அனிமல் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அதாவது இந்த சவுண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ
நம்ம என்ன பண்ணணும், நம்ம யூசர்ஸ் கிட்ட வந்து irrelevant டீட்டெயில்ஸ் அப்புறம் இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணணும். ஸோ ஹைட் பண்ணணும்னா நம்மளால வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியக்கூடாது, ரைட்? அதாவது நம்மளால வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு எரர் வருது. புரியுதுன்னு நம்புகிறேன் இப்போது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சைல்ட் கிளாஸ் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து அகைன் வந்து அந்த அனிமல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும். ஸோ அனிமல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது தெரியுமா? அந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் இங்கே நான் டெஃபினேஷன் தர போகிறேன். டெஃப் சவுண்ட் பிரிண்ட் ஐ பார்க், ரைட்? ஸோ அகைன் வந்து இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது லெக்ஸ்ன்னு. ஸோ நம்ம டாக்ஸுக்கு வந்து எவ்வளோ லெக் இருக்கும்? 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ இது சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் தான் நான் கொடுக்குறேன், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். ஐ ஹேவ் 4 லெக்ஸ், ரைட்? ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ் பேர் வந்து கேட்டுன்னு வச்சுக்கலாம், ரைட்? கேட். ஸோ கேட்டுமே ஒரு அனிமல். ஸோ கேட் வந்து அனிமல் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அண்ட் கேட்டோட சவுண்ட் என்னது? கேட் வந்து என்ன சவுண்ட் பண்ணும்? கேட் வந்து பிரிண்ட் ஐ மியாவ். ஸோ இந்த சவுண்டுங்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் இங்கே வந்து கேட் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ரைட்? அதாவது டெஃபினேஷன் தரேன். அண்ட் அகைன் வந்து லெக்ஸ். கேட்டுக்கு எவ்வளோ லெக்ஸ் இருக்கும்? I have 4 legs, right? Alright. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, அதாவது நான் வந்து அந்த அனிமல் கிளாஸ், அனிமலுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த அனிமல் கிளாஸை வந்து நான் வந்து அனிமல் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு வந்து கிரியேட் பண்ண முடியல. என்னால் ஏன் கிரியேட் பண்ண முடியல? பிகாஸ் அந்த அனிமலுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது? ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன மீனிங்? அப்ஸ்ட்ராக்ட்னா அந்த இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனை யூசர்ஸ் கிட்ட வந்து ஹைட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹைட் பண்ணணும்னா நம்மளால் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியக்கூடாது, ரைட்? அதாவது நம்மளால் முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதால நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஸோ நம்மளால் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட சைல்ட் கிளாஸ் என்னது? சைல்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக், கேட் இருக்குது. இப்போது என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து அனிமல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சின்டாக்ஸை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனிமலுங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிங்கிற ஒரு இன்டர்னல் கிளாஸை வந்து நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஏபிசினானது அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸுங்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக், கேட் எல்லாமே வந்து சைல்டு கிளாஸ், அனிமலோட சைல்டு கிளாஸ். அதனால டாகும் கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் இப்போ டாக் இருக்குது தெரியுமா? டாக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணி நான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். d.sound கொடுக்குறேன். d.sound கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஐ பார்க்குன்னு வருது, ரைட்? அதே மாதிரி d.legs கொடுக்குறேன். பாருங்கள், ஐ ஹேவ் 4 லெக்ஸ்ன்னு வருது. எல்லாமே கரெக்டாக வருது, புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி கேட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சி வந்து கேட்டோட ஆப்ஜெக்ட். ஸோ c.sound கொடுக்குறேன். c.sound கொடுத்தா எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஐ மியோன்னு வரும். பாருங்க, ஐ மியோ வருது. அதே மாதிரி c.legs கொடுக்குறேன். ஸோ ஐ ஹேவ் 4 லெக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஆல்ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால், நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த யூசர்ஸ் கிட்ட இருந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் சரி, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம். அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. உங்களால் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து வேறு சைல்ட் கிளாஸஸ் வந்து இன்னரிட் பண்ணும். அந்த இன்னரிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்னரிட்டட் கிளாஸை வந்து அந்த இன்னரிட் கிளாஸஸோட ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் வந்து உங்களால் வந்து இந்த சவுண்ட் அப்புறம் லெக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்குது எனக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். இது அப்ஸ்ட்ராக்ஷன் தான். இட்ஸ் ஜஸ்ட் ஹைடிங் irrelevant டீட்டெயில்ஸ், ஹைடிங் இன்டர்னல் ஒர்க்கிங்.
ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஐ வில் see you in the next video again. Until then, bye.